வணக்கம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் 260 பாயிண்ட்ஸ் பயம் காட்டிட்டு போயிருக்கு. பயம்தான். இது நிஜமான ஃபாலான்னு கேட்டால் ஒரு சின்ன கேள்விக்குறியோடு தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் ஃப்ரைடே இன்னைக்கு நீங்கள் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன். நான் F&O டேட்டாஸ் நான் சொல்ல FIIs பை பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 260 crores. அது ரொம்ப கம்மியான அமௌண்ட், பட் 260 crores வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று. DIAs ஆல்மோஸ்ட் 1150 crores வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வித்தது யாரு? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்திருக்கிறாங்க. பயம் வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் கண்டினியூஸாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே சரிய ஆரம்பிச்சிச்சு. பெருசாக சரிய ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 20-30% சரிய ஆரம்பிச்சிச்சு. சரிய ஆரம்பிச்சோன்னா அந்த பயம்ன்றது ஒன்று உண்டு ஒரு சைடு. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிஃப்டி நிஃப்டி கீழே விழுந்துச்சான்னு கேட்டால் பெருசாக விழுவுறதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த எதிர்பார்த்த லெவல், அதாவது 19,200 அந்த ஜோன் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த ஜோன்ல வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 43,200 இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத இடம் வந்தே தீரும்னு சொன்னோம். அந்த லெவலை கம்ஃபர்டபுளா உடைச்சிருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க் நிஜமாவே உளுந்திருக்கு. ஏன்னு சொன்னால் கோட்டக் பேங்க் வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் அப்படிதான் உளுந்திருக்கு. HDFC பேங்க் இந்த தடவை உழுவுல. ஸோ உளுந்தது HDFC பேங்க். எஸ், HDFC பேங்க்கும் க்ளோஸ் டு அபவுட் 1% பக்கமாக உளுந்திருக்கு. பட் அது வால்யூம் இல்லாத உளுந்திருக்கு. ஸோ இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 2 ஸ்டாக் மட்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்று ரிலையன்ஸ் நிறைய கீழே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த எதிர்பார்த்த 2250 ஜோன் வந்துருச்சு. 260 இருக்கு. இன்னொரு 10 ரூபா. இப்போ இங்கேருந்து என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது இம்மீடியட்டாக மேலே பற்றிக்கிட்டு மேலே போதா அது நான் சொல்ல. பட் சம்வேர் இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. மேபி இந்த ஜோன்ல ஒரு அக்யூமுலேஷன் ஆகிட்டு ஒரு புல் பேக் ரேலி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 2.5 years பீரியடில் அந்த ஜோனில் தான் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இது பெருசாக கீழே விழுவுறதுக்கான சான்சஸ் இல்லை. அந்த பேண்டில் தான் இருக்குது. மேபி ஒரு நாள் 2 நாள் ஒரு ஷார்ப் ஸ்பைக் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் இது யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல கீழே பிடிச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. மேபி வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு பேனிக் வரும்போதும் இது எல்லாமே ஷார்ப்பாக கீழே விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது ஷார்ப் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. RSI டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கு. ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அது டே சார்ட்டோ இல்லை வீக்லி சார்ட்டோ இல்லை மந்த்லி சார்ட்டோ கன்சாலிடேஷன் நடக்கல, கரெக்ஷன் நடக்கல. அது குவார்ட்டர்லி சார்ட்ல கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 2-3 வருஷம் இந்த ஜோன்ல அக்யூமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஜோன்ன்றது பாட்டம் சைட்ல 2000-2100 அந்த ஜோன்ல இருந்து அப்சைடு 2500-600 அந்த ஜோன் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ரிலையன்ஸ் மந்த்லி சார்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ், இன்னைக்கு எந்த விதமான சார்ட்டும் நான் காட்டல. 2008 இருந்து 2017 வரைக்கும் 9 வருஷம் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ டெஃபினட்டா இது மாதிரி இந்த தர கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் டார்கெட் எங்க இருக்குன்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year டெஃபினட்டா இந்த ஜோன்ல தான் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. HDFC பேங்க் கரண்ட் லெவல்ல இருந்து, அதாவது 1500 இந்த ஜோன்ல இருந்து மேபி 1700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் இந்த 2 சார்ட்லயுமே கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. வேவ் 3 ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வேவ் 4க்கு ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்டெண்டட் வேவ் 3 போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பார்க்கலாம். இது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. டெஃபினட்டா HDFC இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வெயிட் பண்ணி நீங்க பார்க்கணும். அடுத்தது நீங்க TCS எடுத்துங்க. TCS இன்ஃபேக்ட் இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் நான் சொல்லுவேன் தெரியுமா? இந்த Nifty 50ல இந்த 10 ஸ்டாக்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 70%, 68% ஹோல்ட் பண்ணுது.
இந்த 10 ஸ்டாக்ஸை பற்றி தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து டிசைட் பண்ணிச்சுனால் மார்க்கெட் எங்கே போகுதுன்றது நம்ம சொல்ல முடியும். இந்த தான் வந்து நான் பர்சனலாக வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு அனாலிசிஸ். இதில் நேற்று டிசிஎஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன். டிசிஎஸ் ஆல்மோஸ்ட் 2.42% கீழே விழுந்திருக்கு. வால்யூம் ரெகுலர் வால்யூமோட ஹாஃப் தான் விழுந்திருக்கு. ஒரு வால்யூம் இல்லாத கீழே விழுவுதுன்னு சொன்னால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸோ இல்லை ஹெவி வெயிட் யாருமே விற்கல. யாரும் சின்ன பசங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விற்றுருக்குறாங்க. அகெயின் நான் சின்ன பசங்கன்னு நான் சொன்னால் ரீட்டைல் இன்வெஸ்டர் நான் சொல்ல, இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஹீரோவாக இருக்கிறாங்க. அவங்களோட கேஷ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. எஃப்ஐஐ 2022 வித்த கேஷ் எல்லாத்தையுமே வந்து வாங்கினது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். நான் வந்து சொல்றது சின்ன பசங்கன்றது அமெச்சூர்ஸ் விற்றுருக்குறாங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ நேற்று வால்யூமே இல்லாத கீழே விழுந்திருக்குன்னு சொன்னால் எல்என்டி, மைண்ட்ரி அண்ட் நம்ம டிசிஎஸ். ஸோ வால்யூமே விழுந்திருக்குனால் டெஃபினட்டாக இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இன்ஃபோசிஸும் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 1.3% விழுந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு வால்யூம் கிடையாது. இருந்துச்சு, பட் 1.5% கீழே விழுவதுக்கான வால்யூம் கிடையாது. ஸோ மார்க்கெட் இது வந்து ஃபால்ஸாக கீழே விழுந்திருக்குன்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ரியாலிட்டி வந்து என்னதுன்னு சொன்னால் 260 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. ஃபர்தராக விழுவுமா? ப்ராபப்ளி. மறுபடியும் நான் சொல்கிறேன், 18,880 ஆர் 850 அந்த ஜோனை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இருக்குன்றது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு சைடு வச்சிங்க. ரெண்டாவது சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். எல்லாருக்குமே வந்து மிட் கேப்பில் வந்து பெருசாக லாஸ் வந்து இருக்கு. ஏன்னு சொன்னால் டுவர்ட்ஸ் டெய்ல் எண்டில் வந்து ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ட்ராப்பில் இருக்கிறாங்க. ஐஓபிலாம் எடுத்துங்க, ஆல்மோஸ்ட் 55 போயிட்டு நேற்று 37 வரைக்கும் வந்திருக்கு. 30% கரெக்ஷன் வருமா? மேபி இன்னும் ஒரு 10% கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அகெயின் டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தால் வீக்லி சார்ட்டில் இது வந்து வேவ் 4 பண்ணிகிட்டு இருக்கு. வேவ் 5க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது குவிக்காக போகும். ஒன்று. நிறைய மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கரெக்ஷன் நம்ம சொல்லலாம், ஒரு புல் பேக் ரேலின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கிராஷ் கிடையாது, ஒரு புல் பேக் ரேலின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு சின்ன வேவ் 4க்கான கரெக்ஷன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. மேபி நவம்பர் 1st வீக் இல்லை 2nd வீக்ல வந்து மறுபடியும் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது அட்வைசபிளா இருக்கும். இது எல்லாமே வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி கிடையாது. இந்தியாவில் வந்து நம்ம பாசிட்டிவ் சைடில் நிறைய உட்காந்துட்டு இருக்கோம். ருப்பி நீங்கள் எடுத்து பாருங்களேன், 83.10 83.20 அந்த லெவலை வந்து உடைக்க மாட்டேங்குது, சஸ்டெயின்டாக நிற்கிது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம், ஒரு 15 months, 1.5 வருஷம் கூட வேணாம், 15 months கீழே 81 மேலே வந்து 83 இந்த ஜோன்லேயே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஜோனை வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி 8250 டு மேக்ஸிமம் 8340 இந்த ஜோனில் தான் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னலில் வீக்னஸ் இருந்தாலும் ருப்பி ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே வந்து இமோஷன். இதை வந்து இமோஷன்னால நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகி வித்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற டென்ஷனுக்கான எதிர்வொலி இங்கே காட்டுது. டெஃபினட்டாக நம்ம ஆட்கள் யாருமே விற்கல. அண்ட் இன்னமும் மார்க்கெட் அந்த பேனிக் ஜோனில் வந்து இன்னும் டச் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஹோல்டிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட்டாக வந்து முடிச்சிருக்கிறேன். அண்ட் பார்க்கலாமே வெட்னஸ்டே நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு தென் வில் டேக் எ டிசிஷன்ஸ். நன்றி, வணக்கம்.